இனி சட்னி சாம்பார் செய்யாதீங்க. இது ஒன்று மட்டும் செய்தாலே போதும் 3 வேளைக்கு சைட் டிஷ் கவலை இல்லைங்க. அதுக்கு மிக்ஸர் ஜாரில் 2 பெரிய சைஸ் பழுத்த தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, கூடவே 4 உரிச்ச பூண்டு, கொஞ்சம் தூள் சீவின இஞ்சி, இதோட 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் இது மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. திக்காக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே இருக்கட்டும். இப்போ தாளிக்கிறதுக்கு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பிரிஞ்சலை, 2 ஏலக்காய், பட்டை, கிராம்பு, கல்பாசி எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு புதினா கருவேப்பிலை சேர்த்து வதங்கி வந்ததும் இதோட 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் அரைச்செடுத்த தேங்காய் தக்காளி விழுதும் மசாலாவை சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு முறை கலந்த பிறகு இதில் மிக்சர் ஜாரில் அலசி 1 கப் அளவுக்கு தண்ணீரும் எக்ஸ்ட்ரா 1 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க. மொத்தமாக 2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு கிரேவி திக்காவோ தண்ணியாவோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கங்க. மூடி வச்சு உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா கம கமன் மணக்க மணக்க தக்காளி குருமா ரெடி. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும்.